ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிகிஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்னால் நம்ம ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு பாதாம் பருப்பு, தேவையான அளவு பிஸ்தா பருப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய். இவ்வளோ தான் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் ஜவ்வரிசியை 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் அடி பிடிக்காமல் கிண்டிடலாம். ஒன்றரை கப் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பாதாம் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சுண்டி காய்ச்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா கரையிற வரை கிண்டிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனான முந்திரி பருப்பை இப்போ பாயசத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஸ்வீட்டான ஜவ்வரிசி பாயசம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.